அடப்பாவி! சரக்கடிச்ச போதை இப்பதான் உனக்கு தெரியுதா? அப்படிங்கிற மாரி ஜெலன்ஸ்கிக்கும், ஜெலன்ஸ்கியோட அடிமைகளுக்கும் இப்பதான் புத்தியே வந்திருக்கு. எந்த அளவு புத்தி அப்படின்னா பயன்ட்டாய்ங்க. பயந்ததோட விளைவு ஏகப்பட்ட விஷயங்கள அவர்களே வெளிக்கொண்டு வரார்கள். ஆனா காப்பாத்த ஒரு பய வரல. அதுதான் என்னங்கிறத பார்க்க போறோம். உக்ரைன் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துச்சு. அப்பயே நம்ம என்ன சொன்னோம்? டேய் இதுவரைக்கும் இவனுங்க செஞ்சது பூராமே வீணா போனதுதான். ஒத்த மைலேஜ் எடுக்காத தாக்குதல் தான். வரிஞ்சு கட்டிக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த குண்டு வீச்சு விமான தாக்குதல் அப்படிங்கிறது சத்தியமா ஒரு மைலேஜ் தான். ஆனா காலம் ஒத்து வராது தம்பி. யுத்தத்தோட இறுதி காலகட்டத்திலையும் ரஷ்யா தனக்கான பஞ்சாயத்துகளை பூரா முடிச்சிட்டு சும்மா கும்முன்னு நிக்கிற காலகட்டத்திலயும் ஆரம்பிக்கிறது மூலியமா பெரிய அளவுல அவன் திருப்பி அடிப்பான். உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பயம் கிடையாது. அதனால நீ சாதிச்சதை காட்டிலும் வேதனை தான் ஜாஸ்தியா வரும்னு அன்னைக்கே பதிவு பண்ணோம். ஏறக்குறைய அதுதான் இப்ப நடக்குது. 6ஆம் தேதிக்கு அப்புறம் வானத்துல புயல் அடிச்சு நம்ம பார்த்திருக்கோமா? பூமியில புயல் அடிக்கும், கடல்ல கூட சுனாமி அடிக்கும். இதுவரையும் வானத்தை பார்த்து மேக கூட்டங்கள்லாம் ஓடுதுன்னு குட்டி பிள்ளையில ஓடி விளையாண்டுருப்போம். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனப்ப அது ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டிருப்போம். அதுக்கும் மேல கொஞ்சம் பெருசானப்ப அடப்பாவிங்களா கிளவுட் சீலிங்லாம் இங்கேயும் பண்ணி தொலைச்சிருக்கலாமேடா, ராம்நாட்லாம் ஏன்டா வறண்டு போயிருக்கு அப்படின்னு பேசியிருப்போம். ஆனா முறையா ஒட்டுமொத்த உலகமும் ஏனே அவன் வானத்துல ட்ரோனை வச்சு புயலை கிளப்பி விட்டான்டா அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. எப்ப 6-7க்கு அப்புறம் தோட்டார் தாக்குதல், பெரிய அளவு தாக்குதல். இவனுங்கனால ஒண்ணு நியூட்ரலைஸும் பண்ண முடியுது இல்ல, தாக்குதல் இங்கதான் அங்கதான் அப்படின்னு ஓடி ஒளிய முடியுதில்ல. ஏன் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அதாவது 100, 200, 300 இந்த மாதிரி எண்ணிக்கைகளுக்கே செதறிரும். தாங்க முடியாது. ஏன்னா ஒன்னு ரெண்டாச்சும் நியூட்ரலைஸ் பண்ணணும். ஒண்ணுமே பண்ணல, மொத்தமும் வந்து விழுகுன்னா செதற வேண்டியதுதான். ரஷ்யா தன்னோட பழைய பலத்துக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே இவர்களுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன அப்படின்னா நகரங்களை சுத்தி பீரங்கி படைகளை வச்சு அந்நாட்கள்ல குண்டு மலைய பொழிஞ்சிருவாங்க. எப்பா சாமி எங்களை விடுறா அப்படின்னு சரண்டர் ஆகிற வரையும் விடவே மாட்டாங்க. அதே வேகத்தோட டேங்க் எடுத்துட்டு போய் தான் இம்புட்டு வருஷம் இழுத்து போச்சு. ட்ரெண்ட் மாறி போச்சு, மார்க்கெட்டே மாறி போச்சு அப்படிங்கிறது ரஷ்யா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமுமே உணராம இருந்துச்சு. இப்ப ஒட்டுமொத்த உலகமும் உணரும் போது ரஷ்யா ஒரு அடி முன்னாடி நிக்கிறாங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்காவை காட்டிலும் ரஷ்யா முன்னாடி நிக்குதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா ராணுவத்துல பால பாடகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். இதுல பால பாடகமாவே வச்சிட வேண்டியதா, ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மத்தெல்லாம் கூட இறங்கிட்டு பின்வாங்கிடலாம், இங்க இறங்கிட்டு பின்வாங்கவே முடியாது. சாதிச்சுதான் வெளியேறணும், இல்ல காலில் விழுந்து வெளியேறணும். காலில் விழுந்தா சரி போ நல்லா இனிமே அப்படின்னு சொல்ல போறானா? அவன் என்ன சாமியாரா இல்ல பெத்த அம்மா அப்பாவா? சரி மனுஷ போடா அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் எதிரி வச்சு செஞ்சு விட்டுத்தான் போவான். அப்ப ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள ராணுவம் தான் உண்மையான பலம். மத்தவன் பூராமே பலம்னு சொல்லிக்கலாம். இப்ப அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆளில்லா விமானத்தை பெரிய அளவு பயன்படுத்தி அதுல புது புது டெக்னாலஜி, அதாவது ஒரு காலகட்டம் அப்படின்னு இங்க பதிவு பண்ணா உடனே 1947 போ தேவையில்லை. அவனுங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காலம் அப்படின்னா அது போன மாசம்தான். எத்தனை எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை ட்ரம்ப் போட்டாலும் சரி, அதுக்கு ஆயுள் காலம் அப்படிங்கிறது, அதாவது இந்த திட்டத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது 2 வாரம் தான். 2 வாரத்துக்கு மேல போகுது அப்படின்னா 15 நாள் தான். ஒரு மாசம் கேப் கூட எடுக்க தயாரா இல்ல. அதே போலதான் ரஷ்யாவும் ஈரான்ட்ட இருந்து வாங்கின கையோட ஈரான்கிட்ட டீல் போட்டாங்க. பெரிய அளவுல ரஷ்யாவுக்குள்ளேயும் ஃபேக்டரி, ஈரானுக்குள்ளேயும் ஃபேக்டரி அப்படின்னு. அதுக்கடுத்து அவர்களே செய்ய ஆரம்பிச்சார்கள். இப்ப உலகம் பூரா தடைகள் இருந்தாலும் சப்ளைய பிரேக் பண்ணாம கொண்டு வர கத்துக்கிட்டார்கள். ரொம்ப சிறப்பா டெக்னாலஜி அமெரிக்கால இருந்தே தூக்கிட்டு வராங்க. டெக்னாலஜி கிடையாது, அதோட உதிரி பாகங்களை. இந்த பிளாக் மார்க்கெட் சப்ளை செயினை ப்ராப்பரா கையாண்டு தேர்ச்சி பெற்றுட்டாங்க. இனி இவனுங்களை அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அடக்க முடியாது. இவனுங்க தான் இனிமே பாடம். இவனுங்களை பார்த்துதான் மத்தவன் பூரா கத்துக்கணும். அதுக்கப்புறம் முந்தி போறானா இல்ல செகண்ட் ரேங்க்ல உட்கார்ந்துருக்கானாங்கெல்லாம் தனிக்கதை. இப்படி ஒரு பிரம்மாண்டமா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை உக்ரைனை வச்சே கத்துக்கிட்டார்கள். பல ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி செஞ்சிட்டார்கள். இவ்வளவு மைலேஜ் இருக்கிற காலகட்டங்கள்ல தான் நாங்களும் உங்கூட தானே யுத்தம் பண்றோம், நானும் மிகப்பெரிய ராணுவம் தானே அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் ஸ்பைடரு, சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாச்சு. இப்ப அனுபவிக்க முடியாம திணறாங்க. காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனே வெளியிடுது. உக்ரைனோட அன்புட்டு சேனல்களும் போட்டி போட்டு வெளியிடுறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா
ஏலே ரஷ்யா ரொம்ப ஆளில்லா விமானத்தை வச்சு தாக்குறான். பெரிய அளவு தாக்குறான். ஒரு நாளைக்கு 300, 400, 500ன்னு ஆரம்பிச்சு 1000 அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. 2 நகரத்தை தாக்குறாங்கன்னா 500 இந்தா 500 இந்தா அப்படின்னு வச்சு செய்யற அளவுக்கு அவர்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. இதை எப்படியாச்சும் தடை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இவன் சொல்றத ஒரு பயலும் கேட்கறது கிடையாது. அதனால இப்படியாச்சும் சொல்லி மக்களை ஏமாத்துவோம் அப்படின்னு இப்படியெல்லாம் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஏன்டா இவ்வளவு தூரம் கதறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ரஷ்யா ஒரு மாசத்துக்கு 5000 ட்ரோன் செய்யற அளவுக்கு வளர்ந்துருச்சாமே அப்படின்னு சொல்லி கதறாங்க. இது இப்பதான் தெரியுமா? அந்த மனுஷன் தான் வெளிப்படையா 2 வாரத்துக்கு முன்னாடியே ஏலே நாங்க வருஷ கணக்குல செய்யக்கூடிய மிசைல்களே இப்ப வந்து மாத கணக்குல செய்யறோம். மாத கணக்குல செய்யக்கூடிய மிசைல் எண்ணிக்கை குவான்டிட்டியை வந்து டபுள் ஆக்கி வார கணக்குல அவுட்புட் எடுத்துக்கிட்டு இருக்கோம்டான்னு சொல்லி 2 வாரம் ஆச்சு. வெளிப்படையாவே சொல்லி 2 வாரம் ஆச்சு. அப்பயாச்சும் உஷாரா இருந்திருக்கலாம். எது ஆபரேஷன் ஸ்பைடருக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சொன்ன ஆளு வில்லங்கம் பிடிச்ச ஆளு. ஏன் பாதுகாப்பு கவுன்சிலோட இதை பதிவு பண்றாரு. அவர் எப்பயுமே ஒரு டெரரான ஆளு. சொல்லிக்கிட்டே இருக்க போறதே கிடையாது. சொன்ன உடனே களத்துல ராணுவம் பாஞ்சிரும். அந்த மாதிரி எண்டு கார்டு போடுற நேரத்துலதான் இந்த ஆளை விட்டு பேச விடுவாங்க. இம்புட்டும் தெரிஞ்சும் என்னைக்குடா நான் திருந்தி இருக்கேங்கிற மாதிரி தாக்கிப்பிட்டு இப்ப 5000 மாசம் செய்யறான், 10,000 மாசம் செய்யறான் அப்படின்னு கத்துனாப்புல ஐரோப்பா ஓடி வரப்போதா, இல்ல அமெரிக்கா தான் ஓடி வரப்போதா? அமெரிக்கா இவனுங்க எல்லாம் எப்படிடா அவுட்புட் எடுக்கிறாங்க, இதை எப்படி சமாளிக்கிறது, நம்ம எப்படி இதுல அப்டேட் ஆகிறது அப்படின்னு ரொம்ப பிஸியா அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கா அப்டேட் ஆயிருவான், இவன் ஏற்கனவே அப்டேட் ஆயிட்டான், நம்ம என்னடா பண்ண போறோம், நம்ம அப்டேட் ஆகலான்னு களத்துக்கு வந்தா நீ நேட்டோவோட ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணல, இவன் வம்பு பண்ணுவானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்புறம் பதறி கிடக்குறாங்க. இப்பதான் தலைவன் வந்து 5000 ட்ரோன் செய்யறாங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சுத்தி சுத்தி தனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை எல்லாம் போட்டு ஆட்களை விட்டும் கேட்க விடுறார். அவர் இன்னும் கேட்ட மாதிரி தெரியல. அவரோட ஆட்கள் சகாக்கள் ஒரு வண்டிய டசன் தான் இருக்காங்களே இன்னமும். ஒவ்வொரு பயலா வெளில வந்து சொல்றாங்க. சொல்றவன் அப் டு டேட்டா அங்கே ஏதோ ஃபேக்டரியில ஆளில்லா விமானத்துக்குலாம் பார்கோட் ஸ்கேனரை இருந்து செயல்பட்ட மாதிரி டேட்டாவோட சொல்றாங்க. இந்த டேட்டாலாம் எவ்வளவு தூரம் உண்மை பொய்ன்னு நம்ம சந்தேகப்பட தேவையே கிடையாது. அவர்கள் இவ்வளவு அவுட்புட் எடுத்துக்கிட்டே இருக்கம்டா போடா அப்படின்ட்டாங்க. ஆனா ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் சொல்றது இதை காட்டுல அருமை. ஏன் அப்படின்னா, நாங்க நீண்ட தூரம் போயக்கூடிய அனைத்து விதமான டெக்னாலஜிகளையும் கொண்டு போய் சொருகி வச்சிருக்கோம். உக்ரைனுக்கு காட்டுறலாம் ட்ரெய்லர் இல்ல, படமும் இல்ல, சும்மா சின்னூண்டு இத்தினூண்டு ஒன் வேர்டு சாம்பிள் தான். எங்களால உலகம் பூரா இதே மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியும், இதை காட்டுல மின்னல் வேகத்துல ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பங்குக்கு ஒரு பெரும் குண்டு. ஐரோப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஏன் ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு நெஞ்ச பிடிக்கிற, ஒரே அடியா போய் சேர்ந்துரு இந்த டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி பலமான ஒரு விஷயத்த தூக்கி போடுறார்கள். இனி ஜெர்மனி எல்லாம் பங்கருக்கு செலவு பண்ண மாதிரி, அதாவது பங்கருக்கு செலவு பண்றோம்னு 11 பில்லியன் கிட்ட ஒதுக்குனாங்க. அதெல்லாம் பத்தாது, கூடுதலாக தான் செலவு பண்ணணும். இல்ல இல்ல அங்க நாங்க செலவு பண்ண மாட்டோம், வம்பு இழுப்போம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஜெர்மனியை பங்கருக்கு கீழே கொண்டு போய் வச்சுக்கணும். அப்பயாச்சும் சேஃபா இருக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா, என்னதான் ஏற்பாடு செஞ்சாலும் தீவிரமா எதிர்த்து போராடணும். இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஆயுதங்களை உருவாக்கணும். அப்ப மட்டும்தான் பாதுகாப்பு. பாதுகாப்பா உள்ளுக்குள்ளேயே இருப்போம் அப்படின்னா முடியாது. பாதுகாப்பா உள்ளுக்குள்ள இருக்கணும், வெளியில தீவிரமா வேட்டைய தொடங்கணும். இதை ரெண்டையும் செஞ்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதுக்கு நல்ல உதாரணம் காசா தான். காசால உள்ள பல டனல்கள் இன்னமும் ஆக்டிவா தான் இருக்கு. அது கருப்பா சிவப்பான்னு கூட இஸ்ரேலுக்கு தெரியாது. ஆனா இஸ்ரேல் ஜெயிச்சிச்சுல. ஏன்? இவர்கள் உள்ள போய் வெளில வந்து சண்டை போடுறதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு தான் கை கொடுக்குமே ஒழிய அதுக்கு மேல கை கொடுக்காது. அப்படி ஏது கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு தியரி இருந்தா, என்னைக்கோ பெரிய ஆட்கள் சதாம் ஹுசேன், கடாஃபி போன்ற ஆட்கள்லாம் இதுல எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி டெக்னாலஜியை கொண்டு வந்து மனுஷனுங்க அப்படியே பழைய காலத்துல வர மாதிரி மாயாவியா பாதாள உலகத்திலே இருக்கேங்கிற மாதிரி சீனை போட்டு இருந்திருப்பார்கள். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இப்ப ஆரம்பிச்ச ஐரோப்பாவும் சரி, அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவை 10 வருஷத்துக்கு முன்னாடியும் போடல, பின்னாடியும் போடல, 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கிட்டு ஆர்என்டில இறங்கி ஆயுதங்களை உருவாக்கினா மட்டும்தான் ஓரளவுக்கு இப்ப பண்ணக்கூடிய ஜில்லா ரவுடித்தனத்தை பண்ண முடியும். இல்ல அப்படின்னா வரவன் போறவன் அடிப்பான். இந்த அளவுக்கு நிலைமை மோசமானதுக்கு காரணம் என்ன? அமெரிக்காவை நம்பி இறங்குனதும், இறங்கிவிட்டா அமெரிக்காவை காட்டிலும் மைலேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு தக்கூரித்தனமா சுத்தினதுதான். இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், எந்த வம்பு தும்பும் இல்லாதப்பையும் நம்மளை சீண்டுவாங்க, வம்பு தும்பு இருக்கிற காலகட்டத்திலையும் சீண்டுவாங்க. கடைசியில
உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. ஏறக்குறைய சீனாவை விட கேவலமான பயலுக தான் ஐரோப்பா பயலுக. ஆனா சீனா மாதிரி எதிரி கிடையாது. நண்பர்கள். நண்பனுக்குள்ள ஓட்டிக்கிற மாதிரி அவனுங்களை ஓட்டிக்கலாம். காரணம் அவனுங்கனால நமக்கு ஏகப்பட்ட ஆதாயங்கள் இருக்குங்கிறதும் இங்க குறிப்பிட்டு பார்க்கணும். உத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள உள்ள யதார்த்தமான உண்மை தெரிஞ்சிடும். அதானே நமக்கு பிடிச்சது.